சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ட்ரக்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே பில்ஸ், அதுக்கப்புறமா நம்ம எடுக்கிற மெடிசின்ஸ், இது எல்லாமே ட்ரக்ஸுக்குள்ளே தான் வருது. ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணுமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்கன்னா நோ, அப்படி கிடையாது. மெத் அப்படின்னு சொல்லப்படுற சில பல ட்ரக்ஸ் இருக்குது. மெத் அப்படின்னு சொல்கிறது வந்து போதைப்பொருள் அப்படிங்கிறது தான். ஸோ போதைப் பொருளையுமே கூட பவுடர்ஸாக இருக்குது, வீடாக இருக்குது, ஸ்மோக்காக இருக்குது, அப்படியும் இல்லைனா ஆல்கஹாலாக கூட இருக்குது. அதையும் தாண்டி கெமிக்கல்ஸாக கூட இப்போது நிறைய இடங்களில் ட்ரக்ஸ் விற்கப்படுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அது மட்டும் கிடையாது, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனோன்னா, ஒரு இடம் பழகிருச்சுன்னா, அந்த ஒரு இடத்துல யார் ட்ரக்ஸ் வைக்கக்கூடாது, ட்ரக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படி இல்லைனா ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களே தான் ட்ரக்ஸை வெளியே கொண்டு வரவங்களாகவும் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெண்கள் அப்படின்னு வரும்போதுமா இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், 2 பேருமே மோஸ்ட்லி வெளியே ரோம் பண்ணுறது அதிகமாக இருக்குது. இப்போல்லாம் வெளியே சுற்றினா தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொசைட்டிக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், 2 பக்கத்துலேயுமே ட்ரக்ஸ் அப்படின்னு வரும்போது லைட்டாக தான் அடிக்ட் ஆவாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் சொல்லுவாங்க, ஒரு வாட்டி தானே நான் பண்ணேன், வேணும்னு பண்ணல தானே, என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வீட்டிலலாம் கன்சோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால்